பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயில் மீனா கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ராஜு வராங்க. அத்தை, நான் ஏதாவது வேலை பார்க்கணுமா? இந்த தேங்காய் துருவி கொடுக்கறது, காய்கறி கட் பண்ணுறது, இப்படி ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மீனா வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கா. அங்கே பாரு, தங்கமயில் ஹெல்ப் தான் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நான் மற்ற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். தேங்காவும் நான் ஆல்ரெடி நானே துருவி வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ போய் ரெஸ்ட் எடு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜு இருந்துட்டு, அத்தை ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, இப்போ நான் எப்படி சும்மா இருக்கிறது, அடுத்து என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கேயும் வேலை பார்த்துட்டு போய் ட்ராவல்ஸ்லேயும் நீ வேலை பார்க்கணும், படிக்கணும், உனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் வந்து சமையல் கட்டிலே நின்றுட்டுருக்க. அத்தை, நீங்கள் மீனாக்காவுக்கு சாப்பாடு கட்டுறீங்களே, அப்போ எனக்கும் சேர்த்து கட்டிடுங்க, நானும் கதிரும் அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். ஏன் ராஜி, நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகக்கூடாதா? இல்லைக்கா, அங்கேருந்து இங்கே வர 10 நிமிஷம், திரும்ப இங்கேருந்து அங்கே போகிற 10 நிமிஷம், சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆக மொத்தம் 1 மணி நேரம் ஆகிடுது. அதுக்கு பேசாமல் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே ஒரு 1/4 மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, நீ அப்படியே என் அண்ணன் மாதிரிடி, என் அண்ணனும் மில்லில் நிறையா வேலை இருந்துச்சுன்னா இப்படி தான் சாப்பாடை யாருக்கிட்டையாவது கொடுத்து விட சொல்லும், இல்லை அதுவே எடுத்துகிட்டு போயிடும், அது இல்லைன்னா நான் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அப்படியே எங்கள் அண்ணனை உருவ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ராஜுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மீனா, நான் ஒன்று சொல்லட்டுமா, உனக்கும் ராஜிக்கும் அதுக்கு அடுத்ததாக கடைக்கும் நானே சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏக்கா, இந்த வேலைலாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் இந்த லஞ்ச் பிரேக்கு, அதுக்கப்புறம் இந்த டீ குடிக்கிற டைம் எல்லாம் இருக்குல்ல, அப்போல்லாம் டீ ஒரு ஃப்ளாஸ்க்கு ஒரு டைம் வாங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு டைமு வாங்க, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் டைமில் ஒரு டைம் வாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டைம் சொல்கிறாங்க. இதை கேட்ட ரமையரா தங்கமயில் இருந்துட்டு, என்ன மீனா, பின்ன என்னக்கா, எங்களுக்கு எடுத்துகிட்டு போக தெரியாதா, நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? இல்லை மீனா, ஆளாளுக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுறீங்க, வீட்டில் தனியாக இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏண்டி, வீட்டில் தான் நான் இருக்கேன். ஆமாத்த, நீங்கள் பேசவே பேசாதீங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்கீங்க, அதுலேயும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, அப்படி வேலை இல்லைன்னா போய் தூங்கிடுறீங்க, இதுதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, என் கூட யாருமே இல்லத்த, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா, போய் சேர்ந்துட மாட்டாங்களா, வீட்டில் இருந்து தப்பிச்சிட மாட்டாங்களா, பேக் எடுத்துகிட்டு மாட்டிட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் தவிச்சிட்ருக்காங்க. ஆனால் நீ எம்ஏ வரைக்கும் படிச்சுட்டு நீயும் உங்கள் மாமாவும் ஒரு வேலை பார்த்து கொடுத்தாங்க, அதையும் நீ ஒழுங்காக பண்ணலை, நீயும் ஒரு வேலையை தேடிட்டு போன, அதையும் நீ ஒழுங்காக பண்ணலை, இப்போ இவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற வேலையை நீ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. இல்லைத்த, எனக்கு வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்கு, எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, வீட்டை விட்டு எப்படா எஸ்கேப் ஆகி போவங்களோ அப்படின்ற நிலமை தான் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே நானும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா உங்களை மாதிரியே நானும் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து கோமதி வந்து சொல்லிடுறாங்க. நீ என்னடா படிச்சுட்டு சும்மா தான் இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே அந்த இடத்துலேருந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்துதான், உங்கள் அம்மா எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட சொல்லுவோம். மீனாவை பற்றி ஏதாவது பேசினா மீனாவை எப்படியும் அத்தை பேச போகிறதில்ல, அப்படியே மீறி பேசினாலையும் செந்தில் தம்பி வந்து கேட்குறாங்க. ராஜியை ஒரு வார்த்தை சொன்னால் கதிர் தம்பி வந்து நிற்கிறாங்க, ஆனால் என்னை யாரை திட்டினா கேட்குறதுக்கு எனக்கு மட்டும் யார் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ அம்மா உன்னை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் வேலைக்கு போகிறது இல்லையா, தண்டை சோறு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன்னா, மீனாவும் ராஜியும் வேலைக்கும் போகிறாங்களாம், இங்கேயும் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறதா பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எங்கள் அம்மா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கல்ல, அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, நீயும் பேகை மாட்டிட்டு வேலைக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நீ சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா ஒன்று நீ தண்டை சோறு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்க அந்த வார்த்தையை முதல்ல சொல்லியிருக்கவே மாட்டாங்க, அப்படி சொல்லலை, ஆனால் அவங்க சொன்ன அர்த்தம் அங்கே தானே வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ எங்கள் அம்மா உன்னை பற்றி வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் அவங்க கிட்ட போய், அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் எம்ஏலாம் படிக்கலை, நான் +2 தான் படிச்சிருக்கேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி போய் நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்டில் போய் சொல்லு, இனிமேல் எங்கள் அம்மா உன்னை வேலைக்கு போன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. என்ன போய் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு
சரவணன் வந்து கேட்கவும் மயில் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சோம். உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டியா? காலங்கத்தால் கடை வாசல் முன்னாடி வந்து நிற்க போகிறாரு. அதுக்கப்புறம் நான் செம்ம டென்ஷன் ஆகிடும். சோறு சாப்பிட வக்கு இல்லைனாக்கா வேறு எங்கேயாவது உங்கள் அப்பாவை போய் வேலை பார்த்து சொல்லி அதில் வர சம்பளத்தில் சோறு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து ஏதாவது தங்கமயில் இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்பா, நான் இந்த வீட்டில் நிம்மதியாகவே வாழக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் மயில் இப்படியெல்லாம் பேசுகிறேன்? எதுக்குப்பா கடையிலேருந்து ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? கடையில் வரவங்க போகிறவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி வியாபாரத்தை கெடுத்துட்ருக்கீங்க. என்னப்பா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை? கடையில் வேலை பார்க்க வராதிங்க, வேறு எங்கேயாவது போங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்போவே சொன்னேனா இல்லையா? அதையும் மீறி கடைக்கு போனீங்க. அங்கேயாச்சும் போய் ஒழுங்காக இருந்தீங்களா? தேவையில்லாமல் இப்படி பண்ணுறதுனால இவர் வந்து பயங்கரமாக என்னை திட்டிட்டு போகிறாங்கப்பா. அவமானமாக இருக்குது. எனக்கு வர கோவத்துக்கு தூக்கு போட்டுட்டு செத்துடணும் போல் இருக்குப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. நான் கடையிலேருந்து பொருள் எடுத்த போதே மாப்பிள்ளையோட முகமே சரியில்லை. இருந்தாலையும் நான் ஏன் எடுத்தேன்? நானும் உங்கள் அம்மாவும் ஏதோ கூழ கஞ்சியோ குடிச்சிட்டு கூட இருந்துருவோம். ஆனால் சுடர் அப்படி இல்லை. காலேஜுக்கு போகிறப்பு இல்லை, நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணும்ல. அதனால தான் மாப்பிள்ளையோட முகம் சரியில்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் வேலை பார்க்கறதுலேருந்து கொஞ்சமாவது அவங்க பணம் கொடுப்பாங்கல்ல, அந்த பணத்தில் கழிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மயில் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடுயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, இட்லி ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. மயில், என்னம்மா ஆச்சு? நீ எப்பவுமே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண மாட்டியே, எனக்கு தானே ஃபோன் பண்ணுவேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பண்ணேன், உன் லைன் கிடைக்கல, அதனால தான் அப்பாவுக்கு பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சரவணன் சாப்பிட்றாங்க. இப்படி ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரி எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்து பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. கோமதி இருந்துட்டு, நான் இவகிட்ட அப்போவே சொன்னேங்க, நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், வந்து உட்காந்து சாப்பிடுன்னு. ஆனால் இவ தான் பிடிவாதமாக இவ்வளோ கூட சேர்ந்துட்டுருக்கா. அடிச்சிட்டாங்கடா எலி மருந்தா? என்னங்க சொல்கிறீங்க? இந்த செந்தில் தம்பி வேலைக்கு போகிறதுக்காக சென்ட் அடிக்குதுல்ல, அதை தான் மாமா சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி மயில் வந்து சொல்லிடுறாங்க. செம மோசம் வந்து நிற்கிறாங்க நம்ம செந்தில், கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, டே தம்பி, கண்ணாடி சூப்பராக இருக்குடா அப்படின்ற மாதிரி சரவணன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. தேங்க்யூண்ணே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னடி இவனுக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்களா? என்ன கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் ஷாக்காகவும், இல்லடி கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வந்து நிற்கிறானே அதனால தான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இது கூலிங்லெஸ் அண்ணன் ஆமாம், கவர்மெண்ட் ஜாபு அப்ளிகேஷன் விட்டுருக்கான், நீங்கள் வேணா எழுதுங்களேன், உங்கள் படிப்புக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அதுக்காக 10 லட்ச ரூபாய் லோனை முதல்ல இவனை அடைக்க சொல்லு, அதுக்கப்புறமா அந்த மறுபடியும் லோன் போட்டு உனக்கு வேலைக்கு பணம் கட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. என்ன மல்லிகைப்பூ கடையில் வேலை செய்கிறதுலாம் ஒரு வேலையான? எப்போ பாரு மூட்டையை சுமந்துக்கிட்டு போகணும், நைட்டு ஆனால் தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. மீனை வந்து சமாதானம் பண்ணி செந்தில் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக தங்கமயில் இருந்துட்டு, அத்தை எல்லாரையும் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க மாமா, அதனால் நானும் கடைக்கு வேலைக்கு வரட்டுமா? நானும் வெளியிலலாம் போனால் ரொம்ப சீப்பாக நடத்துகிறாங்க, அங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கல. நீங்கள் கடையில் கொஞ்ச நாள், ஒரு வாரமோ இல்லை 10 நாள் மட்டும் நான் வந்து வேலை கற்றுக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. சரவணனும் நம்ம கோமதியும் வேண்டான மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் இருந்துட்டு, நான் எனக்கும் வேண்டான்னு தாம்மா படுது, ஆனால் நான் இவ்வளோ தூரம் நீ கெஞ்சி கேட்கறதுனால சரி நீ கடைக்கு வாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரவணன் இருந்துட்டு, உங்கள் அப்பா கடைக்கு வந்தார், இப்போ நீ கடைக்கு வந்து மொத்த கடையும் எழுதி வாங்கிட்டு போயிடலான்னு பிளான் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.